அன்லிமிட்டடா 40+ ஐட்டத்த சாப்பிடுறது மட்டும் இல்லாம, பேயோட பயந்து ஆடி பாடி, அது மட்டும் இல்லாம பர்த்டேலாம் கூட செலிப்ரேஷன் பண்ணலாம் இந்த ஒரு ஸ்பாட்ல. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா நகர்ல லொக்கேட் ஆயிருக்க ஹாண்டட் ரெஸ்டாரண்ட் தான். இது ஒரு பேய் தீம் ரெஸ்டாரண்ட். நீங்க எங்க பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு பேய் சம்மந்தப்பட்ட விஷயமாவே இருக்கும். போய் நின்னீங்கன்னா பயமுறுத்துற மாரி நெறைய விஷயம் இருக்கும். நீங்க குழந்தைங்களோட போனீங்கன்னா, அவங்கள வச்சு ஜாலியா ஃபன் பண்ணலாம் பயமுறுத்தி. என்ட்ரன்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சந்திரமுகி டோர்லேருந்து ஓப்பன் ஆகி உள்ள போனீங்கன்னா, நெறைய ஸ்கெலிட்டன் பொம்மைலாம் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆட்டோமேட்டிக்கா அங்கங்க பொம்மைலாம் ஆடுறது, சவுண்ட்லாம் போடுறதுன்னு பயங்கரமா இருக்கும். கொஞ்சம் திகிலாவே இருக்கும் உள்ள போக போக. மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போனீங்கன்னா, உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் அன்லிமிட்டட் பஃபே இருக்கு. இங்க அலா கார்ட் மெனுவுமே இருக்கு. உள்ள பார்த்தீங்கன்னா, நெறைய பொம்மைங்கலாம் வச்சிருக்காங்க, பேய் பொம்மைலாம். இங்க உட்காந்து சாப்பிடுற டேபிள் கூட ஓஜா போர்ட்ல தான் செஞ்சிருப்பாங்க. அந்த மாரி தான் இருக்கும். பார்க்கவே கொஞ்சம் பயமா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நம்ம போய் உட்காந்த உடனே உங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க்கு, சூப்பு, அதுக்கப்புறம் சாலட்லாம் குடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு உட்காந்த இடத்துலயே ஸ்டார்ட்டர்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து குடுத்துருவாங்க. 6 வெஜ் அண்ட் 6 நான்வெஜ் ஸ்டார்ட்டர்ஸ் வந்துரும் இதுல. இந்த பஃபே பேரு பார்த்தீங்கன்னா, ஓமன் பஃபே. இது 666 ஓமன் பஃபேன்னு சொல்லுவாங்க. இதுல நான்வெஜ்ல பார்த்தீங்கன்னா, பெரி பெரி சிக்கன் கெபாப் வரும். அது கூடவே குனாஃபா ஃபிஷ், அதுக்கப்புறம் சிக்கன் லாலிபாப், ஜப்பான் சிக்கன், டெவில் பிரான்னு நெறைய ஐட்டம்ஸ் இருக்கும். வெஜ்ல பார்த்தீங்கன்னா, வெஜ் குர்குரே, அதுக்கப்புறம் வந்துட்டு கார்ன் சிப்ஸ் வந்துரும். பன்னீர் ஃப்ரை, பொட்டேட்டோன்னு 6 ஐட்டம்ஸ் வந்துரும். மொத்தம் 12 ஐட்டம்ஸ் குடுத்துருவாங்க. எல்லாமே டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாருக்கும். எல்லாமே அன்லிமிட்டட் தான். அத முடிச்சுட்டு மெயின் கோர்ஸ் வந்தீங்கன்னா, உங்களுக்கு சிக்கன் பிரியாணியிலருந்து, நூடுல்ஸ்லேருந்து, ஃப்ரைட் ரைஸ்லேருந்து, நான் இருக்கும். அதுக்கப்புறம் கிரேவிஸ்ல பார்த்தீங்கன்னா, பன்னீர் பட்டர் மசாலா, சிக்கன் பட்டர் மசாலா, மட்டன் கிரேவி, நண்டு கிரேவி. வெஜ்ல பார்த்தீங்கன்னா, பல்லாக்கா பிரியாணி, அதுக்கப்புறம் வெஜ் நூடுல்ஸ்லாம் கூட இருக்கும். அது மட்டும் இல்லாம ரசம், ரைஸ்லாம் கூட இருந்துச்சு, ஒயிட் ரைஸ்லாம். ஸ்டார்ட்டர்ஸை முடிச்சுட்டு வந்து மெயின் கோர்ஸ் எடுக்க காலியாக எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஒரு அடியாக டேபிளுக்கு. அப்படியே டெசர்ட்டில் பார்த்தீங்கன்னா, குலாப் ஜாமுன் இருக்கும். அதுக்கப்புறம் பேஸ்ட்ரீஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ், ஐஸ்கிரீம்லாம் கூட இருந்துச்சு. அதையுமே எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே குலாப் ஜாமுன் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதை நாங்கள் எப்பவுமே ஐஸ்கிரீமோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். அதை எடுத்துகிட்டு வந்துட்டோம். மெயின் கோர்ஸில் பிரியாணி, அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. முக்கியமாக அந்த ஃப்ரைட் ரைஸ் கூட அந்த சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பன்னீருமே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த பஃபேயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 699 வரும். வெஜ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 599 வரும். வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மாறும். இல்லைனா கவர்மெண்ட் ஹாலிடேலையும் கூட ப்ரைஸ் மாறும். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட பேய் தீம் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா, இந்த ஹாண்டட் ரெஸ்டாரண்ட்டை போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பர்த்டேஸ் கூட செலிப்ரேட் பண்ணலாம். பேய்லாம் உங்களுக்கு கேக் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி என்ஜாய் பண்ணும். ஸோ நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள்.